கோமதி அம்மாவோட இதையும் பாருங்கள், நிறைய பார்ப்பேன். அதனுடைய டோனும் அந்த ஸ்பீச்சு ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்களாம் இப்போ சமீப காலத்தில் நல்ல ஒரு உத்வேகத்தில் வளர்ந்து வர்ற ஒரு ஜோதிடர். ஐஸ்வர்யா வாங்க வாங்க. சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் இன்று 17வது கருத்தரங்கத்தில் இன்றைக்கி காலையிலேருந்து இங்கே வந்து இந்த அதாவது ஒவ்வொருத்தருடைய கருத்துக்களையும் ரொம்ப ஆர்வமாக கேட்டுட்ருக்கக்கூடிய ஜோதிட ஆர்வலர்களுக்கும் எங்களுடைய சங்கத்தின் சார்பில் இன்று விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்த ஐயா தங்கப்பாண்டியன் ஐயா, குருநாகராஜ் ஐயா, வேணுகோபால் ஐயா அவர்களுக்கும் அடுத்த இங்கே நம்ம சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் நிர்வாகிகள் மற்றும் நமது மாணவர்கள் அனைவருக்கும் எனது முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி பரணி அஸ்ட்ரோவேல்ட் யூடியூப் சேனல், அகோரி அஸ்ட்ரோவேல்ட் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான இனிய மாலை வணக்கம். இந்த கலையை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களையும், பிரபஞ்சத்தையும், நவகிரகங்களையும், திருச்செந்தூர் முருகப்பெருமானையும் வணங்கி உங்கள் அஸ்ட்ரோ கோமதிமாவின் இனிய இந்த தருணத்தில் பணம் தான் எல்லாத்துக்கும் பிரச்சனை அப்படின்னு தான் சொல்லுவான். என்ன சொல்லுவான்? பணம் தாங்க பிரச்சனை. அங்கேயே பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சா? ஆமாவா இல்லைங்களா? என்ன சொல்லக்கணும்? பணம் தான் பிரச்சனை. அப்போ பணம் தான் பிரச்சனை. அங்கே 2 8 2ஆம் பாவம் 8ஆம் பாவத்தோட தொடர்பு கொள்ளும்போது பணம் பிரச்சனையாகும். அப்போ நம்ம 2ஆம் பாவங்கிறது என்னங்க? பேச்சு, வாக்கு. 2ஆம் பாவத்தில் தான் என்ன வச்சுருக்காங்க? வாக்கு வச்சுருக்காங்க, பணத்தை வச்சுருக்காங்க, குடும்பத்தை வச்சுருக்காங்க. அப்போ நம்மளுடைய பேச்சு அப்படிங்கிறது அழகாக இருந்தால் என்ன கிடைக்குங்க? பணம் கிடைக்கும். அவ்வளோதாங்க. இதுக்கெல்லாம் ஒன்றும் போய் வசியம் பண்ணி தாந்திரிகம் மாந்திரிகமெல்லாம் நீங்கள் படிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. என்னன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் வார்த்தை அழகானால் வாழ்க்கை அழகாகும். நம்மளுடைய ஒரு ஜோதிடருக்கு பேச்சு தான். ஜோதிடருக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாருக்குமே என்னங்க, நல்லா பேசினாலே அந்த குடும்பம் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு குடும்பம் இருக்காங்க, ஒரு 4 பேர் இருக்காங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா பேசிக்கிறாங்க, அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும், சுபிட்சமாக இருக்கும். அங்கே பணம் கம்மியாக இருந்தாலும் அவங்க திருப்தியாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. இதே இங்கே ஒரு ஆள் ஒரு ரூமில் ஒரு ஃபோனை வச்சுட்டு, இங்கே ஒரு ஆள் ஒரு ரூமில் ஃபோனை வச்சுட்டு அங்கேருந்து இங்கே சாப்பிட்டியான்னு கேட்குறது என்னென்ன மெசேஜ். இப்போ அந்த ஃபோன் வந்ததுக்கப்புறம் நிறையா பேர்த்தோடைய கம்யூனிகேஷன் தொடர்பு விட்டு போச்சு. அதனால் பணம் வரமாட்டேங்குது. அதானே? பணம் ஏன் வரல? பணம் எப்பவுமே இருக்கிறது தான். இந்த காலகட்டம் ஏன் பணத்துக்கு எல்லாத்துக்கும் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா நம்மளுடைய பேச்சு குறைஞ்சி போச்சு. அப்போ ஒரு குடும்பம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் நம்மளுடைய பேச்சு அப்படிங்கக்கூடிய இந்த 2ஆம் பாவத்தை நம்ம செயல்படுத்தினாலே பணம் வந்துடுங்க. இதுக்கு வந்து லக்னத்துக்கு 2ஆம் பாவத்தை செயல்படுத்தணும், ராசிக்கு 2ஆம் பாவத்தை செயல்படுத்தணும், அந்த கிரகத்துக்கு போய் விளக்கு போடணும், இந்த கிரகத்துக்கு போய் விளக்கு போடணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. சரிங்களா? அது வீட்டில் யார் சந்தோஷமாக இருக்கணுங்க? பெண்கள் வீட்டின் கண்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா? கண் எத்தனை பாவங்க? 2ஆம் பாவம். அப்போ யாரை கொண்டு போய் பெண்களை வீட்டோட கண்களை வச்சுருக்காங்க? பெண்களை. அப்போ ஒரு வீட்டில் ஒரு பெண் நல்லா இருந்தாலே, சந்தோஷமாக இருந்தாலே அங்கே என்ன வருங்க? பணம், செல்வம், சுபிச்சம் நிறைஞ்சிருக்கும். ஆமாம் இல்லைங்களா? ஒருத்தர் போட்டு வீட்டில் ஒய்ஃபை எந்நேரமும் திட்டிகிட்டே, எந்நேரமும் பேசிகிட்டே, எந்நேரமும் அடிச்சுக்கிட்டே இருக்கார். அவர் ஏதாவது சம்பாரிச்சு 10 ரூபா வச்சுருக்க முடியுமா? இல்லை பணம் வருமா? கண்டிப்பாக வராது. இவர் எப்படி பேசுகிறாரோ அதே மாதிரி அந்த மகாலட்சுமி அப்படிங்கக்கூடியது யாருங்க? மகாலட்சுமிக்கு கிரகம் யாருங்க? சுக்கிரன். அப்போ வீட்டில் இருக்கிற சுக்கிரனை நல்லா வச்சுருந்தாலே வெளியிருந்து வரக்கூடிய மகாலட்சுமி நல்லா வரும். ஆண்கள் எல்லாம் தவற நினைக்க வேண்டாம். என்னடா அது, அம்மா வந்து பெண்களாக இருக்கிறனால பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு கிடையாது. உண்மை அது. அது உங்கள் மனைவி மட்டும் இல்லை, உங்களுடைய தாய், சகோதரி, உங்களுடைய குழந்தை,
எல்லாருமே பெண்கள் தானே, சுக்கிரன்னா பெண்கள். அப்போ யார் ஒருத்தர் பெண்களை மரியாதையாக நடத்துகிறாங்களோ அவங்கக்கிட்ட செல்வம் இருக்கும். இருக்குமா இருக்காதுங்களா? ஆமாவா இல்லைங்களா? வரேன், அடுத்த ஸ்டெப்புக்கு வரேன். ஏன்னா ஒரு வீட்டில் ஒரு பெண் இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்கிறதில்ல. மாமியார் மட்டும் இருக்கிற வரைக்கும். அடுத்து மருமகன் ஒரு ஆள் உள்ளே வந்துச்சுன்னு வச்சுங்க, அங்கே என்ன வந்துடுது? சண்டை வந்துடுது, பிரச்சனை வந்துடுது. அப்போ அந்த வீட்டில் பொருளாதாரம் அடிபடும். ஏன்? அந்த காலத்துலலாம் கூட்டு குடும்பத்தில் வாழ்ந்தாங்க. கூட்டு குடும்பம்னா என்னங்க? குடும்பம்னாலே ரெண்டாம் பாவம், அது சேர்ந்து வாழ்கிறதான். அப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா ஒரே அடுப்பில் ஒரே சாப்பாடு தான், ஒரே குழம்பு தான். அந்த 10 பேர்த்த 4 குடும்பமாக தனியாக வச்சு பாருங்க, எவ்வளோ செலவாகு? 4 அடுப்பு, 4 சாப்பாடு செய்யணும், அதுக்கு காய்கறி செலவு அப்படின்னு என்னவாங்க? செலவாகு. அதனால தான் கூட்டு குடும்பத்தில் இருந்தால் வரவு அதிகமாக இருக்கும், செலவு கம்மியாக இருக்கும். 4 பேர் சம்பாதிப்பாங்களா? 4 பேர்த்தில் 2 பேர்த்து வருமானம் செலவுக்கு போயிடும், 2 பேர்த்து வருமானம் மிச்சமாகும். இன்றைக்கி யார் கூட்டு குடும்பத்தில் இருக்கிறா? யாராவது கூட்டு குடும்பத்தில், நான் எங்கள் மாமனார் மாமியாரோடு இருக்கேன், நான் வந்து என்னுடைய சொந்த பந்தத்தோடு என்னுடைய அண்ணன் தம்பிகளோட நாங்கள் 4 பேர் ஒன்றா இருக்கிறோம் அப்படின்னா இருக்கிறாங்க. பட் ஆனால் ரேராக இருக்காங்க. அப்போ என்னென்னா அந்த பிரிவினை வரும்போது பணம் அப்படிங்கிறது அங்கே பிரிஞ்சு போயிடுது. அப்போ 2 ஆள் சம்பாதிச்சாலும் என்ன பண்ண முடியாதுங்க, பத்தாது. முதல்ல ஒருத்தர் சம்பாதிச்சாலே, ஒரு ஆண்மகன் சம்பாதிச்சா அந்த குடும்பம் நல்லா இருக்கும். ஏன்னா அவங்க அப்பா சம்பாதிப்பார், அதனால் வீட்டுக்கு கொண்டு வந்து மாமியார் மருமக 2 பேரும் ஒத்துமையாக இருப்பாங்க. ஆனால் ஒத்துமையாக இல்லைனாலும் கூட சட்டி தனியாக வைக்க மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, வந்து அடுத்த நாளே மாமியார் இருக்கக்கூடாது, இல்லை மருமக இருக்கக்கூடாது. நிறைய சினிமா பார்த்து கெட்டு போயிட்டாங்க. ஏன்னா சினிமாவில் அந்த இது என்ன பண்ணுறாங்க, அதிகப்படுத்துறதுக்காக, அவங்களுடைய விளம்பரத்தை அதிகப்படுத்துறதுக்காக பெண்களை தவறுதலாக காட்டுறாங்க. நிறைய உண்மை அதாங்க. அதை பார்த்துட்டு, அதாவது ஒரு மாமியார் நல்லா தான் சொல்லுவாங்க, இவங்க உடனே நினச்சிக்குவாங்க, ஐயையோ இந்த சீரியலில் நம்ம இப்படித்தானே சொல்லி அந்த பொம்பளை ஏமாத்துச்சு, அது மாதிரி நம்மளை ஏமாத்துறாங்களோ அப்படிங்கிற அந்த எண்ணத்தை எங்கே கொண்டு வந்துடுதுன்னா அந்த சினிமா அப்படின்னு பார்க்கக்கூடிய இந்த கண்கள். சரிங்களா? எதையோ பேச போய் எதுக்கோ போயிட்டோன்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு வீட்டை முதல்ல சுத்தமாக வச்சுக்கணும். அது யார் கையில் இருக்குதுங்க? பெண்கள் கையில். அப்போ முதல்ல ஒரு குடும்பத்தில் சுபிச்சமாக இருக்கணும்னா பெண்கள் சந்தோஷமாக இருக்கணும். அந்த வீட்டில் கண்ணீர் விடக்கூடாது, பெண்கள் வீட்டில் அழுகக்கூடாது. கண்ணீர் எத்தனை பாவங்க? கண்ணிலேருந்து வர்றது எத்தனை பாவம்? 2. அப்போ பணம் எத்தனை பாவங்க? அப்போ கண்ணீர் வந்து பணம் எவ்வளோ செலவாகுமா இல்லையா? அந்த காலத்தில் நிறைய சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஒழுகிற வீட்டில் இருந்தாலும் அழுகிற வீட்டில் இருக்கக்கூடாதும்பாங்க. ஒரு பொண்ணு அழுகக்கூடாதும்பாங்க. ஓட்டையாக இருக்கிற வீட்டில் கூட குடியிருந்துடலாம், ஆனால் அந்த வீட்டு பெண்கள் அழுகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆமாம் இல்லைங்களா? அப்போ அன்னைக்கு அந்த மாதிரியெல்லாம் இருந்தாங்க. அதனால் பணம் பொருளாதாரம் இருந்துச்சு. இன்றைக்கி அந்த மாதிரி இல்லை. புரியுதுங்களா? அதனால தான் இந்த பணம் அப்படிங்கிறது எடுத்தோன்னே சொல்லுவாங்க, என்னங்க சம்பாதிக்கிறேங்க, நிறைய சம்பாதிக்கிறேன், ஆனால் எதுவுமே தங்க மாட்டேங்குது, எதையுமே வச்சு பழைக்க முடியல. நான் வந்து 10,000 சம்பாதிக்கும் போதும் செலவு 5,000 ரூபாய்க்கு வந்துச்சு. சரி 5,000 ரூபாய் சம்பாரிச்சாவது ஏதாவது செலவு கட்டுப்படுமா அப்படின்னு ஒரு 5,000க்கு எய்ம் பண்ணேன். ஆனால் அந்த அன்றைக்கி 20,000க்கு செலவாகி போயிடுது. ஏன்னா நம்மளுடைய ஆசைகள் என்ன பண்ணுதுங்க, இஎம்ஐயாக கட்ட வச்சு இருக்கிற காசு பூரா வட்டிக்கு கட்ட போயிடும். புரியுதுங்களா? அப்போ 2/8 தான் வட்டி. 2ஆம் பாவம் 8ஆம் பாவம் தொடர்பு கொள்ளும்போது வட்டி கட்டியே தீரணும். சரிங்களா? ஏன்னா அங்கே தான் பணம் பிரச்சனை ஆயிடுதுல. ஆனால் அதே 2/8 தான் என்னங்க அதிர்ஷ்டம். இன்சூரன்ஸு, சேமிப்பு, பணம் போட்டு வச்சா பணம் இருக்குமா இருக்காதா? ஆனால் நம்ம என்ன பண்ணுறது இல்லைங்க, இஎம்ஐ கடனை முன்னாடி வாங்கிக்கிறோம், செலவை அதுக்கப்புறம் பண்ணுறோம். புரியுதுங்களா? அப்போ ஒரு வீட்டில் பெண்கள் சந்தோஷமாக இருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி சாயந்தரம் காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சு 5 மணிக்கு எழுந்திரிச்சு முதல்ல குளிக்கணும். குளிச்சுட்டு 6 மணிக்கெல்லாம் தீபம் ஏற்றணும். எந்த வீட்டில் பெண்கள் அதிகாலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு தீபம் ஏற்றி சாமி கும்பிட்றாங்களோ, அவங்க சாமி கும்பிட விருப்பமே இல்லாட்டி கூட பரவாயில்லைங்க, ஒரு அட்லீஸ்ட் ஒரு தீபம் ஏற்றி அந்த முகம் கழுவி அவங்க மங்களகரமாக இருக்கும்போது ஒரு ஆண்கள் வந்து அவங்களுடைய முகத்தை பார்க்கும்போது, முகம் தானே 2ஆம் பாவம், அப்போ அந்த அன்றைக்கி அவங்களுக்கு வருமானம் எப்படி இருக்குங்க, நல்லாயிருக்கும். காலையிலே வீட்டுக்காரன் வந்துருச்சு அப்படியே மதத்தை விரித்து போட்டு ஹேய் அப்படின்னுச்சுன்னு வச்சுங்க, அந்த அன்றைக்கி என்ன இருக்கும், வீட்டுக்கு பொழுதுக்கும் போனாலும்
போகிற பக்கமெல்லாம் சண்டையாக தான் இருக்குது. ஏன்னா இங்கே காலையிலேயே ஆரம்பிச்சிருச்சா, காலையிலே ஆரம்பிச்சிருச்சா, இனி பொழுதுக்கு இப்படி தான்ப்பா அப்படின்னு அவர் என்ன பண்ணிடுவாருங்க, மைண்டை செட் பண்ணிடுவார். அதனால் பெண்கள் எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும். அதே சமயத்தில் வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும். சரிங்களா? அப்போ எந்த இடத்துல அழுக்கு குப்பை ஒரு வாசனை, அதாவது கெட்ட வாசனை இருக்கோ அந்த இடத்துல என்ன வருவாங்க, என்ன இருப்பாங்க, மூதேவி இருப்பாங்க. மூதேவி யாருங்க? மகாலட்சுமிக்கு அக்கா. அப்போ அக்கா வேணுமா தங்கச்சி வேணுமா? அக்காவை கேட்டினா தங்கச்சி இலவசம். அப்போ அக்கா வேணுமா தங்கச்சி வேணுமா? தங்கச்சி தான் வேணும். அப்போ இந்த அந்த இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத பொருட்களை வச்சுருக்கக்கூடாது. முதல்ல நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி உடஞ்சிச்சுன்னா எடுத்து தூக்கி போட மாட்டாங்க. அதே மாதிரி சாமி படம் கிழிஞ்சிச்சுன்னா தூக்கி போட மாட்டாங்க. அதெல்லாம் வச்சுருக்கவே கூடாது. கண்ணாடி உடஞ்சா தூக்கி போட்டுறணும். சாமி படம் ஒரு சின்ன விண்ணமாயிட்டா கூட அந்த படத்தை வீட்டில் வச்சுருக்கக்கூடாது. அதே மாதிரி தேவையில்லாத பொருட்கள், ஒரு பிளாஸ்டிக் உடஞ்சிது, ஏதோ ஒன்று என்ன உடஞ்சாலும் சரி உடனே அதை எடுத்து டிஸ்போஸ் பண்ணிடணும். நீங்கள் அதை வச்சுருக்க வரைக்கும் உங்களுக்கு ஐயா சொன்ன மாதிரி தான் என்ன வருங்க, விரையும் தான் வரும். சேர் உடஞ்சிருந்தால் சேர் மார்க்கில் இழப்பு, அந்த மாதிரி தான். அது மாதிரி தேவையில்லாத பொருட்களை முதல்ல நம்ம வந்து வச்சுருக்கக்கூடாது. அப்புறம் சுக்கிரன்னா வீடு தானுங்க. அப்போ எந்த அளவுக்கு வீட்டில் வாசனை திரவியங்கள், எங்கே மகாலட்சுமி இருப்பாங்க, வாசனை திரவியங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் மகாலட்சுமி வாசம் செய்வாங்கன்னு சொல்கிறாங்க. காலையில் எழுந்திரிச்சோன்னே அப்படியே குப்பை கூலமாக ஒரு மாதிரியாக இருக்குது. என்ன நடக்கும் அன்றைக்கி பூரா நமக்கே மனசு அப்படி தான் இருக்கும். வெள்ளிக்கிழமைனா எப்படி இருப்போம் எல்லோரும்? காலையில் எழுந்திரிச்சு கம்மன்னு வீட்டை குளிச்சு பெருக்கி உடனே தீபமெல்லாம் போட்டு புகையெல்லாம் போட்டு அப்படியே கம்மன்னு வாசனை வரும்போது சாயந்தரம் வீட்டுக்கு வராரு, எப்படி இருப்பாருங்க? சந்தோஷமாக இருப்பார். அதே மற்ற நாள் என்ன பண்ணுறீங்க? எதுவுமே பண்ணுறதில்ல. அதுதான் சொல்கிறேன், அந்த எப்பவுமே வாசனை அதிகமாக இருக்கணும். அப்போ வாசனையான பொருட்களில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்கன்னு சொல்லியாச்சு. முதல்ல என்ன பொருளுங்க? வெற்றிலை மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகைன்னு தான் சொல்லணும். சரிங்களா? அடுத்தது ஏலக்காய். இப்போ அந்த காலத்துலலாம் பெண்கள் என்ன பண்ணாங்க, பணத்தை எங்கே சேர்த்து வச்சுருந்தாங்க? கடுகு டப்பாவில், அஞ்சரை பெட்டியில். மிளகு, சீரகம், கிராம்பு, பட்டை இதெல்லாம் எங்கே வச்சுருந்தாங்க? அஞ்சரை பெட்டியில் வச்சுருந்தாங்க. பணத்தை பூரா அங்கே வீட்டில் ஒருத்தர் கஷ்டம்னா நேராக சமையல் கட்டுக்கு போய் அஞ்சரை பெட்டியில் இருக்கிற பணத்தை எடுத்தாலும் அந்த கஷ்டம் தீர்ந்து போயிடும். அன்றைக்கி பெண்கள் அப்படி தான் சேமித்தாங்க. இன்றைக்கி நாம் என்ன பண்ணுறோம்? பர்ஸில் போட்டு வைக்கிறோம், பீரோவில் கொண்டு வைக்கிறோம், உள்ளே கொண்டு போய் லாக்கரில் வைக்கிறோம். ஆனால் பணம் என்ன பண்ண மாட்டேங்குதுங்க, இருக்க மாட்டேங்குது. ஏன்னா வைக்கிறது இரும்பு பீரோவில் இல்லை. இரும்பு பீரோவில் வச்சா எப்படி பணம் இருக்குங்க? இரும்பு யாருங்க? அப்போ சனிக்கு சுக்கிரனுக்கு அங்கே என்ன வேலைங்க? அங்கே வேலை இல்லையா? அப்போ இருக்காது. இரும்பு பெட்டியில் வச்சா பணம் இருக்காது. அப்போ எந்த பெட்டியில் வைக்கலாம்? மரப்பெட்டியில் வைக்கணும். மரப்பெட்டி என்ன மரப்பெட்டியில் வைக்கலாம்? சந்தன மரம் சிறப்பு. சந்தன மரப்பெட்டி கிடச்சா வைக்கலாம். எங்களுக்கெல்லாம் அவ்வளோ வசதி இல்லைங்க. என்ன பண்ணுறதுங்க? தேக்கு மரம். தேக்குன்னா என்னங்க? தேக்கி வைத்தல். அப்போ அந்த தேக்கு மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெட்டியில் நீங்கள் என்ன சம்பாரித்தாலும் சரி, 10 ரூபா சம்பாரித்தாலும் சரிங்க, முதல்ல என்ன பண்ணணும், வீட்டுக்கு கொண்டு வரணும். 10 ரூபா சம்பாரித்து அங்கேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு வந்துடக்கூடாது. சம்பளம் 1ஆம் தேதி வருதா, இந்த இஎம்ஐக்கு இந்த இஎம்ஐக்கு நீ கட்டிக்கோ, அது 3ஆம் தேதி வருதா, இது நீ கட்டிக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துடக்கூடாது. முதல்ல என்ன பண்ணணுன்னா, சம்பளம் வந்தோன்னா முதல்ல பணத்தை எல்லாம் அக்கௌண்ட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து, இன்றைக்கி ஏங்க பணம் தங்க மாட்டேங்குது? ஏன்னா யாருமே கையில் பணம் வச்சுருக்கிறதில்ல. கை தானே, கையிலேருந்து சுக்கரன், கையில் இருக்கிற பணம் சுக்கரன், பேங்கில் இருக்கிற பணம் குரு. ஆமாவா இல்லைங்களா? ஜோதிடத்தில் பேங்கில் டெபாசிட் குரு, கையில் வச்சுக்கிற பணம் சுக்கரன். இப்போ நம்ம யாராவது கையில் வச்சு பணம் ஏதாவது 10 ரூபா கம்மங்குழு குடிச்சிட்டு ஜிபே அப்படின்னு ஸ்கேன் பண்ணி என்ன பண்ணிடுறேங்க, 10 ரூபாய் போட்டு வந்துடுறோம். எவ்வளோ போனாலும் நமக்கு என்ன பண்ணுறதில்ல, தெரியறதில்ல. நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் கையில் வச்சுருங்க, ஒரு செலவு பண்ணுங்கள். செலவு பண்ணிவிட்டு கணக்கு எழுதி பாருங்க, ஐயோ இவ்வளோ செலவாயிடுச்சா அப்படிம்பா. இதே ஒரு கடையில் போயிட்டு ஒரு 10,000 ரூபாய்க்கு சாமான் தூக்கிட்டு ஜிபே பண்ணிட்டு வந்து பாருங்கள், 10,000 தானே. அந்த ஒரு மனப்பான்மை வந்ததுனால தான் நம்மக்கிட்ட என்ன வர்றதில்லைங்க, பணம் வந்து போகிறதில்ல, தங்கறதில்ல கரெக்டுங்களா? அப்போ என்ன பண்ணுன்னா, முதல்ல 1ஆம் தேதி மாதம் சம்பளம் வாங்குறவங்களுக்கு சொல்கிறேன், இல்லைங்க நாங்கள் டெய்லி வருமானம் பார்க்குறோம், இல்லை நாங்கள் 10 நாளைக்கு ஒருக்கா, எத்தனை நாளைக்கு ஒருக்கா வருமானம், ஒரு 10 ரூபா வருதுன்னு வச்சுங்களேன், ஒரு 100 ரூபா இன்றைக்கி நீங்கள் சம்பாதிக்கிறீங்க. இன்றைக்கி ஆஃபீஸுக்கு ஜாதகம் பார்க்க வராங்க,
ஒரு 1000 ரூபா வருதுப்பா, ஒரு 10 ஜாதகம் போட்டேன், 100 ரூபாயா இருந்தால் 10 ஜாதகம், 1000 ரூபாய் இருந்தால் ஒரு ஜாதகம் பார்த்துட்டேன். உடனே என்ன ஒன்று, அந்த பணத்தை எடுத்துகிட்டு கடைக்கெல்லாம் போயிடக்கூடாது, எடுத்துகிட்டு போய் வீட்டில் கொண்டு போய் மனைவி கிட்ட கொடுக்கணும். யார்கிட்ட கொடுக்கணுங்க? ஆண்களெல்லாம் மனைவிட்டு கொடுக்கணும். பெண்களெல்லாம் என்ன பண்ணுறதுங்க? அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகிட்ட கொடு. அதுதானே சுக்கரன், அதுதானே வளர்ச்சி. ஏன்னா அது வந்து குழந்தை இல்லையா, குழந்தை வளரும்போது அதனுடைய வளர்ச்சி இருக்கும் இல்லையா. அப்போ யார் கையில் கொடுத்தா வளரும் அப்படிங்கிறது நம்ம ஜாதகத்துலேயே இருக்குது. இருந்தாலும் இதெல்லாம் பொதுவான விஷயங்கள், சரிங்களா. அப்போ தனத்தை வசியம் பண்ணுறதுக்கு நம்ம போய் மந்திரம் கற்றுக்கிட்டு வந்து, மாந்திரிகமெல்லாம் கற்றுக்கிட்டு வந்து, தாந்திரிகமெல்லாம் கற்றுக்கிட்டு வந்து வசியம் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பெண்கள் அட்லீஸ்ட்டு வசதி வாய்ப்பே இல்லைனாலும் என்ன போடுவாங்க, என்ன போட்டு அனுப்புவாங்க? எந்த வசதியுமே இல்லைங்க, ரொம்ப வறுமை. கல்யாணம் ஆனால் என்ன போடுவாங்க? காலில் மெட்டி, காலில் கொலுசும் மெட்டியும் கம்பல்சரி போடுவாங்க. அது என்னங்க? சுக்கரன். அப்போ வீட்டுக்கு போனால் செல்வாக்காக இருக்குமா இருக்காதா? ஆமாம் இல்லைங்களா? வறுமை ஒன்றுமே இல்லைனாலும் கூட ஒரு காலில் மெட்டியாவது போடுறதுக்கு அளவுக்கு ஒரு 100 ரூபாய்க்கு மெட்டி வாங்குவாங்களா இல்லையா? அந்த கணவன் போடுவாரா இல்லையா? ஏன் அந்த காலத்தில் அந்த மெட்டி போடுற பழக்கத்தை கொண்டு வந்தாங்க? ஏன் தங்கத்தில் மெட்டி பண்ணி போடுறது? இன்றைக்கி போடுறாங்க, இருந்தாலும் அது கூடாது. என்னன்னா சுக்கரன்னா பெண். அப்போது ஒரு பெண்ணு சந்தோஷமாக வரும்போது அந்த வெள்ளி அப்படிங்கக்கூடிய சுக்கரனுடைய ஒரு அம்சமான அந்த வெள்ளி, இன்றைக்கி நம்ம என்ன பண்ணியிருக்கோங்க? வெள்ளி நாணயம். இன்றைக்கி நம்ம சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தில் இன்றைக்கி வெள்ளி நாணயம் கொடுத்துருக்கோம். ஆமாவா இல்லையா? இங்கே சுக்கரனை ஆக்டிவேஷன் பண்ணுறோமா இல்லையா? அப்போ சுக்கரனை ஆக்டிவேஷன் பண்ணால் பணம் வருமா வராதா? அவ்வளோதான். இந்த காயினை கொண்டு வச்சிங்கன்னா கூரை பிச்சுட்டு பணம் கொட்டு. ஆமாவா இல்லைங்களா? ஏன் முதல்ல நம்புங்க, வராதா? கண்டிப்பாக வரும். நான் சொல்கிறேன், நான் சொல்லுவேன். ஏன் சொல்கிறேன்? 2ஆம் வாக்கு, நான் வாக்குறுதி கொடுக்குறேன். கண்டிப்பாக இந்த காயினை வச்சுட்டிங்க, கண்டிப்பாக பாசிட்டிவாக வரும். அடுத்த கருத்தரங்கத்தில் சொல்லுவீங்க, அம்மா நீங்கள் சொன்னீங்க, நான் இதை கொண்டு வச்சேன், கண்டிப்பாக எனக்கு பணம் வந்ததுன்னு. ஏன்னா நல்ல அனுபவத்தில் தான் நிறைய விஷயங்களை நம்ம கிளைண்ட்டுக்கு சொல்லி நம்ம சக்ஸஸ் பண்ணியிருக்கோம், சரிங்களா. அப்போ என்னென்னா முதல்ல பேசுகிறது பாசிட்டிவாக பேசணும். எப்போ பார்த்தாலும் எனக்கு பணமே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு முதல்ல சொல்லக்கூடாது. பணம் பிரச்சனைனே சொல்லக்கூடாது. பணமா பார்த்துக்கலாம், வரும். பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லாமே கொடுத்துருக்கா இல்லைங்களா? இப்போ ஒரு சாமிகிட்ட போய் ஒரு திருடன் கேட்குறான், பாரா சாமி இங்கே பாரு, நான் 1 கோடி ரூபாய்க்கு திருட போகிறேன், உனக்கு 10% கமிஷனு, 10 லட்ச ரூபா கொண்டாந்து போட்டுறேன் அப்படின்னு கேட்குறானா இல்லையா? அவன் போய் தேடிட்டு வரானா இல்லையா? அவனுக்கு 1 கோடி கிடச்சிருதா இல்லையா? நம்மளால் என்ன போய் இங்கே நின்றுட்டு, சாமி நான் ரொம்ப நல்லவனாக மட்டும் இருந்த போது, எனக்கு பணமெல்லாம் எனக்கு வேண்டவே வேண்டாம் சாமி, நான் வந்து நல்லவேன்னு பேர் எடுத்தால் மட்டும் போதும். சாமி என்ன பண்ணுதுங்க? பிரபஞ்சம், அதுதான் கடவுள். ஆமாவா இல்லைங்களா? 5 பஞ்சபூத சக்திகள் தான் கடவுள், வேற ஒன்றும் கடவுள் இல்லைங்க. ஆமாவா இல்லைங்களா? 5 பஞ்சபூத சக்திகள் தான் கடவுள். நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு. அது உண்மைதானே? அதுதான் அந்த பிரபஞ்சத்தை இயக்கிட்டு இருக்கு, அதுதான் நம்மளை இயக்குது, அதுதானே ஜோதிடத்தில் சொல்கிறாங்க. அப்போ இந்த 5ம் சேர்ந்து ஒரு இடத்துல அந்த வான்காந்த மண்டலத்திலேருந்து வரக்கூடிய அந்த கதிர்வீச்சுக்களை தேக்கி, அதாவது தக்க வச்சுருக்காங்க, அதுதான் கடவுள். அந்த கல்லில் அதனுடைய ஈர்ப்பு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் கோயிலெல்லாம் கட்டினாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? சாமி கடியில் என்னென்னு போடுவாங்க? தங்கம், வைரம், வைடூரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய நவரத்தினங்கள். இந்த நவரத்தின கற்கள் இன்றைக்கி டூப்ளிகேட்டு தான் இருக்குது, வாங்கிட்டு வந்து நம்மளும் நிலவில் பதிக்கிறோம், அது வேறு விஷயம். ஆனால் அன்றைக்கி என்ன பண்ணாங்க? ராஜாக்கள் ஒரிஜினலாக இருக்கக்கூடிய அந்த நவரத்தின கற்களை அந்த சிலையோடைய கீழ்ப்பகுதியில் வச்சு அதுக்கு ஒரு தகுடு, செம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய, செம்புக்கு என்ன இது இருக்குதுங்க? ஈர்ப்பு விதி செம்புக்கு அதிகமாக இருக்குது. ஏன்னா சூரியன் யாருங்க? செம்பு. அப்போ சூரியனுடைய அந்த இயக்கமாகப்பட்டது நமக்கு அந்த செம்பு அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தில் நமக்கு பிரதிபலிக்குது. அப்போ அது பிரதிபலித்து இங்கிருந்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் தான் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி. அப்போ இந்த பாசிட்டிவ் எனர்ஜியை வாங்குறதுக்கு நம்ம கோயிலுக்கு போகிறதில்ல. கோயிலுக்கு போகையிலேயே ஐயோ அப்பா, பக்கத்து வீட்டுக்காரன் வேறு இப்படி சண்டை போட்டுட்ருக்கான், என்ன பண்ணுறதுனே தெரியல, இல்லைன்னா டேய் மச்சான் ஒரே நிமிஷம்டா நான் போய் சாமியை மட்டும் கும்பிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு போனால் என்ன நடக்குங்க? ஒன்றுமே நடக்காது. அப்போ ஜோசியரை குறை சொல்லக்கூடாது. ஜோசியர் சொன்னாங்க, நான் போய் அந்த கோயிலில் விளக்கு போட நான் போய் 20 விளக்கு போட்டேன், ஆனால் எனக்கு ஒன்றுமே நடக்கலை. ஏன் நடக்கலை? நீ உணர்ந்து செய்யலை, உன்னுடைய மனம், உன்னுடைய ஆத்மா அந்த இடத்துல உணரலை. அப்போ அந்த உணரும் போது அதனுடைய அந்த
பிரபஞ்சம் வந்து நமக்கு கொடுக்கும். சரிங்களா? அப்போ இந்த பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 5 வகையான தன்மைகள் தான் நம்மளை இயக்கிட்டு இருக்கு. அதுதானே உண்மை. அப்போ இந்த எதையோ பேச வந்து எதுக்கோ போயிட்டோன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சக்திகளை நம்ம பயன்படுத்தணும். அதான கடவுள்கிட்ட போய் வரம் கேட்குறோம். என்ன வரம் கேட்குறோம்? நான் நல்லா இருக்கணும் சாமி, எனக்கு கஷ்டமே வரக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? கஷ்டம்தான் நிறைய கிடைக்கும். எனக்கு பிரச்சனையே வரக்கூடாது, எப்படியாவது என்னை காப்பாற்றிறேன். அதை எப்படி காப்பாற்றா? நீங்கள் போய் கேட்குறதே பிரச்சனைன்னு கேட்குறீங்க, அப்புறம் எப்படி உங்களை காப்பாற்றா? பிரபஞ்சத்துக்கு என்ன தெரியுங்களா, ஒரு விதி இருக்குது. நீங்கள் எதை கேட்குறீங்களோ அதை கொடுக்கும். நீங்கள் நான் சந்தோஷமாக போய் சாமி ஹாய் நல்லா இருக்கியா, இப்போ நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன், நீ எவ்வளோ சந்தோஷமாக இருக்க அப்படின்னீங்கன்னா அது என்ன நினைக்கும்? அடடா இவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி, சந்தோஷம் பிடிச்சிருக்கு, அதனால் சந்தோஷத்தை கொடுக்கலாம். அதனால தான் திருடம் போய் 1 கோடி ரூபா கேட்டால் சாமி கொடுக்குது. நம்ம சொல்லுவோம் அந்த சாமிக்கு அறிவே இல்லை, இந்த சாமிக்கு கண்ணே இல்லை, நம்ம என்ன உளுந்து தானம் பண்ணுறோம், தர்மம் பண்ணுறோம், நம்ம வந்து இப்படியே இருக்கோம். ஏன்னா நீங்கள் என்ன கேட்டீங்க? தானத்தையும் தர்மத்தையும் கேட்டீங்க. அதனால் அந்த பிரபஞ்ச சக்தி என்ன கொடுக்குது? உங்களுக்கு தானத்தையும் தர்மத்தையும் பண்ணக்கூடிய வாய்ப்பை கொடுக்குது. ஆனால் அவர் கேட்டது என்ன? பணம் கேட்டார். அப்போ நம்ம கேட்கணுமா இல்லைங்களா? இப்போ நம்ம சொல்கிறது கேட்டிங்கன்னா தானே அப்புறம் ஜெயிக்க முடியும். அதே மாதிரி தானுங்க, கேட்கணும். கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும். எப்போ கேட்கணும், எப்படி கேட்கணும் சொல்லி கொடுக்கணுமா? ஆனால் எந்திரிக்கணும் அது காலையில் 4 மணிக்கு. வாய்ப்பே இல்லையா? காலையில் 4 மணின்னு சொல்லக்கூடிய கஷ்டம், வாய்ப்பில்லை. அப்போ அதே கஷ்டமாக போச்சு. பணம் வேணும்னா காலையில் 4 மணிக்கு எந்திரிங்களே. பணம் மட்டும் வேணும்னு கேட்குறீங்களா? பணம் மட்டும் வேணும்னு கேட்குறோமில்ல. அதாவதுங்க எவ்வளோ உழைக்கிறோம், நம்ம உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கோம். வரக்கூடிய பணம் தேவையில்லாத செலவாகுது. அதாவது ஒன்று ஆஸ்பத்திரிக்கு செலவாகுது, இல்லை ஏதோ ஒரு பொருள் இதாகுது. அப்போ என்னென்னா ஒரு 10,000 ரூபாய் சம்பாரித்தாலும் தேவையான செலவு வந்ததுன்னா நமக்கு அந்த பணம் மீதி இருக்கும். நமக்கு என்ன பண்ணுதுங்க? தேவையில்லாத செலவுகள் வருது. அதுக்கு என்ன காரணம்? நம்மளுடைய எண்ணங்கள். அப்போ அந்த எண்ணத்தை என்ன பண்ணுங்க? முதல்ல நம்ம மாற்றணும். முதல்ல பணத்துக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லவே கூடாது. பணத்துக்கு பிரச்சனைனே சொல்லக்கூடாது. பிரச்சனைனா அங்கே 8ஆம் பாவம் வந்துடாதுங்களா? அதனால் பிரச்சனைன்னு சொல்லக்கூடாது. பணம் தேவையான அளவுக்கு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற முதல்ல உங்களை நீங்கள் நம்ப வைங்க. உங்கள் மனசை என்ன பண்ணணும்? நம்ப வைக்கணும். நம்ப வச்சிங்கன்னா தானே பணம் வரும். ஆமாம் இல்லைங்களா? அதுக்கு காலையில் 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு சாமியெல்லாம் கும்பிட வேண்டாங்க. நான் சாமியெல்லாம் கும்பிட சொல்லித்தரல. சாமியெல்லாம் கும்பிட வேண்டாம். நானே சொல்லுவேன் அடுத்து சாமி கும்பிட சொல்லி. ஏன்? முதல்ல என்ன பண்ணணுன்னா நம்மளை சரி பண்ணிக்கணும், அப்புறம் தான் தெய்வத்திட்ட போகணும். முதல்ல நம்மளையே சரி பண்ணிக்காமல் தெய்வத்திட்ட போகிறது வேஸ்ட். புரியுதுங்களா? முதல்ல நம்ம எந்திரிச்சு குளித்து சுத்தமாக முதல்ல நம்மளை அலங்காரம் பண்ணிக்கணும். அந்த காலத்துலலாம் கோயிலுக்கு போனால் பெண்கள் என்ன சாரி கட்டிட்டு போவாங்கம்மா? பட்டு சாரி, நகை நட்டெல்லாம் போட்டு. ஒரு திருவிழானா எப்படி போவாங்க? எவ்வளோ மகிழ்ச்சியாக. ஏன்னா இப்போ ஒரு நகை நட்டு போட்டு ஒரு பட்டு புடவை கட்டிட்டு வந்தால் எப்படி இருக்குங்க? அடாடா மகாலட்சுமியே நேரில் வராங்க சொல்கிறாங்களா இல்லையா? நாம் போவையிலேயே இந்த அழுக்கு சீலையை கட்டிட்டு என்னடா அப்படின்னு சாமி என்ன கஷ்டத்தோடு பார்த்தா எனக்கு நல்லது கொடுக்கும் அப்படின்ட்டு நம்ம போகிறோம். அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள், நம்ம பாட்டிங்கெல்லாம் என்ன பண்ணாங்க? இருக்கிற நகை நட்டெல்லாம் எடுத்து போட்டு பட்டு சீலை கட்டிட்டு தான் கோயிலுக்கு போவாங்க. இன்றைக்கி யாராவது நம்ம போகிறோமா? அப்படி யாருமே போகிறதில்லைங்களா? ஏன்? நகைக்கு யாராவது பிடுங்கிட்டு போயிட்டா, திருட வந்துட்டா. என்னன்னா நம்மளை பார்த்து தான் சாமியை வந்து நம்ம தான் என்ன பண்ணுங்க? அலங்காரம் பண்ணோம். இறைவனுக்கு ஏதாவது உருவம் இருக்கா? இருக்குங்களா? சொல்லுங்கள். நம்மளும் ஜோதிடர்கள் தானே, நம்ம தானே பேசுகிறோம், மக்களும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஏதாவது உருவம் இருக்கா? உருவத்தை யார் உருவாக்குனது? நம்ம தான் உருவத்தை உருவாக்கணும். ஆமாவா இல்லைங்களா? சாமியை கருங்கல்லில் சிலையை செஞ்சாங்கல்ல, சிலையை செஞ்சு அந்த வான்காந்த ஆற்றில் இழுத்து பிரதிபலிக்கிறதுக்கு தான் கடவுளை உருவாக்குனாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? தங்க கவசம், வெள்ளி கவசம், பட்டு பீதாம்பரம், சாமிக்கு மாலை, அலங்காரம் அப்படின்னு என்ன பண்ணிடுறோங்க? அதனுடைய சக்தியை உள்ளேயே லாக் பண்ணிடுறோம். அதனால தான் கோயிலுக்கு போனால் நமக்கு வரம் கிடைக்கிறது இல்லைங்க. உண்மை இது. ஆமாம் இல்லைங்களா? நீங்களே யோசிச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஆண்கள்லாம் வெறும் உடம்புல கோயிலுக்கு போகணுன்னு சொன்னாங்க. ஏன்? இந்த சட்டை அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை கிரகிக்க முடியாது. ஏன்னா நைலானில்
பிளாஸ்டிக் கிடைக்குமா? காட்டன். இப்போ யாராவது காட்டன் ஷர்ட்டு, காட்டன் பட்டு புடவை, காட்டன் சாரி யாராவது யூஸ் பண்ணுறோமா? எதுவும் கிடையாது. ஏன்னா அதனுடைய எனர்ஜி பிரதிபலிக்காது. நம்மளும் பிரதிபலிக்கிறதுக்கு இல்லாமல் போகிறோம், சாமியும் போட்டு கவசத்தை போட்டு மூடி வச்சிடறோம். அப்புறம் எப்படிங்க போனால் அந்த இடத்துக்கு பாசிட்டிவ் கிடைக்கும்? உண்மையே சொல்கிறேன் நான். ஆமாவா இல்லைங்களா? உண்மையா இல்லையா? ஆமாண்ணா ஆமான்னு சொல்லுங்களேன். இதை யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுமில்ல. இப்போ அந்த காலத்து கோயில்கள்லாம் எப்படி இருந்தது? எதுவுமே இல்லை. போனால் சாமி அப்படியே முழு உருவமாக பாட்டுலாம். சாமியை கிள்ளி வச்ச தழும்பு கூட இருக்கும். ஏதோ ஒரு கோவிலில் சாமியை வந்து அம்பாள் வந்து கிள்ளி வச்சாங்கன்னு சொல்லுவாங்க. ஆமாம் இல்லைங்களா? அந்த தழும்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை பார்த்தோம். இன்றைக்கி ஏதாவது எந்த சாமியாவது நம்ம போய் சிவனை பார்க்க முடியுதா? ஆவுடையார் கோவிலில் அம்பாள் வந்து ஆலிங்கனம் பண்ண மாதிரி இருப்பாங்க. அந்த தழும்பு இருக்குன்னு சொல்லுவாங்க சுவாமிக்கு. இன்றைக்கி நம்ம போவையிலேயே ஒரு 100 ரூபாய்க்கு மாலை வாங்கிட்டு போயிடுறோம். ஏன்னா அப்போ தான் சாமி நம்மளுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கும் அப்படின்னு. ஆனால் சாமி ஏதாவது கொடுக்குமா? கண்டிப்பாக நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை கொடுக்கும். நம்ம கேட்குறத தெளிவாக கேட்கணும். சரிங்களா? அப்போ காலையில் எழுந்திரிச்சு நல்லா நீட்டாக குளிச்சுட்டு நல்லா ஜம்முன்னு முதல்ல நம்மளை நம்ம அலங்காரம் பண்ணிக்கணும். பெண்களாக நம்ம அலங்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் மகாலட்சுமியை பார்த்தோம்னா இங்கே இருக்கிறதா அங்கே இருக்கும். ஆமாம் இல்லைங்களா? அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது. அதானே முன்னோர்களுடைய கான்செப்ட்டு. அங்கே என்ன இருக்கோ அதை இங்கே இருக்குது. இப்போ இங்கே என்ன இருக்கோ அங்கே தான் தெய்வத்திட்டு இருக்கோம். நீங்கள் சாமிக்கெல்லாம் அலங்காரம் பண்ணிவிட்டு நம்ம பாட்டுக்கு ஒன்றுமே இல்லாத மாதிரி போய் கைகட்டி நின்னா சாமி ஏதாவது நமக்கு ஒரு 100 கோடி ரூபா கொடுத்துருமான்னா கண்டிப்பாக கொடுக்காது. சரிங்களா? அப்போ இதன் மூலமாக நான் சொல்லக்கூடிய கருத்து என்னென்னா, பெண்கள் எப்பவுமே கோயிலுக்கு போகும்போது நல்ல மகிழ்ச்சியாக சந்தோஷமாக போங்க. சந்தோஷமாக போனீங்கனாலே உங்களுடைய எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். நீங்கள் போய் எங்கள் தீபம் போட வேண்டாம், அங்கே பிரதட்சணை பண்ண வேண்டாம், உருண்டு சாமி கும்பிட வேண்டாம். சும்மா கோயிலுக்கு போய் சாமி அப்படியே ஒரு 10 நிமிஷம் சாமியை பார்த்துட்டு நீங்கள் பாட்டுக்கு வந்துடுங்க. எதுவுமே பண்ணலனாலும் கூட என்ன நடக்குங்க, அங்கே இந்த ஆத்மா அந்த ஆத்மாவோடு கலக்கும்போது அந்த வேலையை செய்யும். சரிங்களா? அப்புறம் வாசனை திரவியங்கள் நிறைய வாசனை, அது இயற்கையான வாசனை. இன்றைக்கி நம்ம சென்டெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்குன்னு அம்மா சொல்லிட்டாங்க வாசனை திரவியம் சுக்கரன் போய் ஒரு 1000 ரூபாய்க்கு சென்ட் வாங்கி அடிச்சுனா பணம் வரும் அப்படின்னெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் என்னங்க? ராகு கெமிக்கல் இல்லையா? ராகு கலந்துருதா இல்லையா? அது வாசனை வேணால் பிரம்மாண்டமாக கொடுக்கும், ஆனால் எதுலேயுமே நமக்கு யூஸ் இல்லாமல் போயிடும். சரிங்களா? அப்போ இயற்கையான மனமுள்ள பொருட்கள் என்னென்ன? ஏலக்காய், அப்புறம் சந்தனம். இன்றைக்கி இயற்கையாக சந்தனம் வர்றதில்லை. அப்புறம் பச்சை கற்பூரம்னு சொல்லக்கூடிய அந்த கற்பூரத்துக்கு நிறைய பாசிட்டிவ் எனர்ஜியை ஈர்க்கக்கூடிய தன்மை இருக்குது. ஒன்றுமே இல்லை, பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடியது ஈர்த்துக்கணும். அதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும்? ஏலக்காய், வெத்தலை பாக்கு. எல்லாரும் போய் இன்றைக்கி என்ன பண்ணுறீங்கன்னா, ஆளுக்கு ஒரு 500 ரூபா நோட்டு எடுத்துகிட்டு போய் சீரக டப்பாவில் ஒரு 500 ரூபா, மிளகு டப்பாவில் ஒரு 500 ரூபா, கிராம்பு டப்பாவில் 500 ரூபா என்ன பண்ணி வைக்கணும்? வீட்டுக்காரருக்கு தெரியாமல் போட்டு வைக்கணும். நீங்கள் தெரிஞ்சு போட்டிங்கன்னா அவங்க என்ன பண்ணிடுவாங்க, அடுத்த நாள் காலையில் காணாமல் போயிடும். அந்த சேமித்து வைப்போம் இல்லைங்களா, பெரிய பெரிய டப்பாக்கள், அப்புறம் சின்னதாக எடுத்துக்குவோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய டப்பாக்கள் உண்மைங்க, நீங்கள் போட்டு வச்சு பாருங்கள், கண்டிப்பாக பணம் அங்கே இருக்கும். அதே மாதிரி நாட்டு சர்க்கரையில் பணம் போட்டு வைங்க. அஸ்காவில் இல்லை, அங்கே என்ன இருக்காதுங்க, அங்கேயும் கெமிக்கல் தான். அப்போ இந்த நாட்டு சர்க்கரைன்னு சொல்லக்கூடிய அந்த சுக்கரனுடைய அந்த ஸ்வீட் இனிப்பு தானே. என்ன ஒரு விசேஷம் நடந்தால் என்ன பண்ணுவாங்க? முதல்ல ஸ்வீட்டு கொடுப்போம். ஏன் ஸ்வீட்டு கொடுக்குறோம்? சந்தோஷமாக இருக்கு. அப்போ சந்தோஷமாக இருந்தால் எல்லாமே நல்லாயிருக்கும். அப்போ என்னென்னா அந்த இனிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சர்க்கரையில் நம்ம போட்டு வைக்கணும். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு உகந்த நாள். அந்த அன்றைக்கி காலையில் 6 to 7 சுக்கர ஓரை. இப்போ நம்ம ஜோதிடத்துக்குள்ளே வருவோம். இப்போ வந்து கொஞ்சம் எல்லாமே பொதுமக்களுக்காக பொதுவான கருத்துக்களை பேசிட்டோம். இப்போ நம்ம ஜோதிடத்துக்குள்ளே வருவோம். சரிங்களா? அப்போ எனக்கு வந்து சுக்கரம் கெட்டு போச்சுங்க. எந்த கிரகமாவது கெட்டு போகுமா? ஏதாவது கிரகம் கெட்டு போகுங்களா? ஏதாவது கிரகம் கெட்டு போகுமா? சனி கெட்டு போச்சு, சூரியன் கெட்டு போச்சு, சுக்கரம் கெட்டு போச்சு, எந்த கிரகமும் கெட்டு போகாது. கெட்டு போகிறதுக்கு அது என்ன தக்காளியா இல்லை காய்கறியா? நம்மளுடைய கர்மாவின் அடிப்படையில் மட்டுமே ஒரு கிரகங்கள் ஊழ்வனி. நல்ல வாசனை திரவியமாக நம்ம இடத்த சுத்தமாக பன்னீர் போட்டு நல்லா வந்தோடனே நம்ம கிளைண்ட் வந்தோடனே நல்லா வாசமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். அப்போ அங்கே என்ன ஆகாதுங்க, அவங்களுடைய நெகட்டிவ் நமக்கு அஃபெக்ட் ஆகாது. அவங்க போனோன்னே பன்னீரெல்லாம் தெளித்து விட்டு மறுபடியும் சுத்தப்படுத்திட்டு தான் அடுத்த ஆள் பார்க்கணும். இதெல்லாம் சூட்சமாக, இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து நம்ம சக்ஸஸ் பண்ணலாம். அடுத்தது கல்லுப்பு. கடல் தானே உப்பு. அப்போ ஏன் கடலில் குளிக்க சொன்னாங்க? மாதத்துக்கு
6 மாதத்துக்கு ஒருக்காவது கடல் குடிக்க சொன்னாங்க. நம்ம திருச்செந்தூர் போகிறோம், என்னோடய கிளைண்டெல்லாம் சொல்லுவாங்க, எங்கள் திருச்செந்தூர் போயிட்டு வந்தீங்களா? மேடம் அதெல்லாம் சூப்பராக, நான் வந்து வருஷத்துக்கு 4 தரம் போவேன். சரி அங்கே போய் என்னையா பண்ணேன் அப்படின்னா, போனேன் கடலில் போயிட்டு இப்படின்னு தீர்த்தத்தை எடுத்து இப்படி தெளிச்சிட்டேன், சாமியை பார்த்துட்டு வந்துட்டேன். அப்புறம் எப்படியோ உன் கர்மா தீரும். ஆமாம் இல்லைங்களா? கடலில் குளிக்க சொன்னாங்க, அதுக்கு தானே கடலோரத்தில் கொண்டு போய் சாமியை வச்சாங்க. அங்கே சாமிக்கு முக்கியத்துவமா கடலுக்கு முக்கியத்துவமா? ஆமாம், கடலில் குளிச்சிங்களா இல்லையா? அதான் அந்த என்னன்னா, அந்த குளித்தல் அப்படிங்கிறது குளிர்வித்தல், நம்மளுடைய உடம்பை குளிர்வித்தல். நம்ம இன்றைக்கி யாராவது ஒரு 1/2 மணி நேரம் குளிக்கிறேன்னு யாராவது சொல்லுங்கள். நான் 1/2 மணி நேரம் குளிக்கிறேன்னு. எவ்வளோ நேரத்தில் குளிப்பீங்க? 7 to 8 நிமிஷம். அது எப்படி குளிர்வித்தல் ஆகும்? சும்மா போகிறோம், தண்ணி எடுத்து ஊற்றிட்டு வந்துட்டே இருக்கிறோம். ஆனால் அது வேறு சுடு தண்ணி வேறு, ஹாட் வாட்டர். நான் போவிலே ஹீட்டர் நல்லா சுவிட்சை போட்டுவிட்டு 1/2 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் தான் பாத்ரூம்குள்ளே போகிறது. ஆமாம் இல்லைங்களா? ஆனால் என்னென்னா உடம்பை குளிர்வித்தல். அப்போ அதுக்கு தான் சாமிக்கு அபிஷேகம் பண்ணாங்க. சாமிக்கு எதுக்கு அபிஷேகம் பண்ணாங்க? குளிர்விக்கிறதுக்கு. அதே மாதிரி தான் நம்ம சாமி தானே, நம்மளாம் சாமி தானேங்க. என்னங்க சந்தேகமாக இருக்கிறீங்க? நாம் கடவுள். ஆமாம், நம்ம தாங்க கடவுள். நம்ம தான் கடவுள். அங்கே என்ன இருக்குது அதானே இங்கே இருக்குது. அப்புறம் ஏன் நீங்களாம் பயப்படுறீங்க? இப்போ நம்மக்கிட்டே எல்லா சக்தியும் இருக்குல்ல, இருக்கா இல்லைங்களா? முதல்ல நம்மக்கிட்ட சக்தி இருக்குதுன்னு முதல்ல யார் நம்பணும்? நம்பணும். நம்ம மனசு ஏற்றுக்கணும், என்னால் முடியும். முடியாதது அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. ஆமாவா இல்லைங்களா? உண்மையாலுமே நல்லா மைக்கை கொடுத்தா, எங்கள் ஆசிரியர் வரும்போது ஒவ்வொரு மைக்காக கொடுத்துட்டே வருவார். நான் கடைசியில் உட்காந்துருப்பேன். ஐயோ நம்மக்கிட்ட மைக் வந்துருமா அப்படின்னு பயந்தேன். அவர் சொன்னார், பேச்சு தான் 2ஆம் பாகம், பேசுனா காசு வரும். இன்றைக்கி பேசுகிறோம், எப்படி இருக்கோம்? நம்மளும் நல்லா இருக்கிறோம், 4 பேர்த்தையும் நல்லா வாழ வைக்கிறோம். ஏன்னா நம்மளுக்கு என்னன்னா, ஜோதிடர்கள் எதுக்காக வாடிக்கையாளர் எதுக்காக ஜாதகம் பார்க்க வர்றாங்க சொல்லுங்க? பிரச்சனை, அங்கேயும் பிரச்சனையா? சரி, அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுடைய கர்மா அங்கே வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ தானே ஜாதகத்தை தூக்கிட்டு வருவாங்க. நம்மக்கிட்ட ஏதாவது சொல்யூஷன் கிடைக்குமான்னு வருவாங்க. நம்ம ஐயா சொன்ன மாதிரி வந்தோடனே, இந்த ஜாதகமா இதெல்லாம் நீ எல்லாம் பிறந்ததே வேஸ்ட்டுப்பானா, அவன் போகணுன்னா தற்கொலை பண்ணிக்குவான். ஒரு டாக்டர்கிட்ட ஒரு நோய் வந்தது, நம்ம போகிறோம், டாக்டர் உன்னையெல்லாம் காப்பாற்றவே முடியாதுன்ட்டா அவன் அடுத்த நாளே செத்து போயிடுவான். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா அப்படின்னு சொல்லி சரி பண்ணிக்கலான்னா அவன் அட்லீஸ்ட் 6 மாதமாவது இருப்பான். சைக்காலஜி இல்லை. அப்போ டாக்டர் உடம்புக்கு வைத்தியம் பார்க்குறார், ஜோதிடர் மனசுக்கு வைத்தியம் பார்க்கணும். அப்போ அந்த மனசுக்கு வைத்தியம் பண்ணுற அளவுக்கு நமக்கு என்ன இருக்கணும்? மனசு இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும். முதல்ல நம்மளை நம்பணும், அப்புறம்தான் நம்ம மற்றவங்கள நம்ப வைக்க முடியும். சரிங்களா? அப்புறம் ஜோதிடத்துக்குள்ளே வந்தாச்சு. சரிங்களா? சரி, பணம் அப்படிங்கிறது எத்தனாம் பாவம்? 2ஆம் பாவம். ஜாதகத்துக்கு லக்கணத்துக்கு 2ஆம் பாவமா, ராசிக்கு 2ஆம் பாவமா? லக்கணத்துக்கு தான் 2ஆம் பாவம். எல்லாருமே கன்ஃபார்மாக இருக்கீங்களா? எல்லாருமே கன்ஃபார்ம் இல்லைங்கய்யா, இதில் ஆசிரியர் மாணவர் எதுவுமே கிடையாதுங்க. லக்கணத்துக்கு 2ஆம் பாவம் தான் பணம். அங்கே தான் பணம் இருக்கா? இல்லைங்க, 9ஆம் பாவம் இருக்குதுங்கய்யா. இல்லை, லக்கணத்துக்கு எடுக்கணுமா ராசிக்கு எடுக்கணுமா? சரி, லக்கணங்கிறது என்னங்க? உயிர் இருக்கு உடம்புல. எங்கே இருக்கு? அவர் வேறு டயர்ட் ஆகிட்டாருன்னு நினைக்கிறேன். ஐயோ, கேள்வியாக கேட்குறாங்களே. உடலில் இருந்துருக்குமா உயிரில் இருந்துருக்குமா? உயிர்னா நமக்கு என்ன தெரியாது, உடம்பு தெரியுமா? இப்போ இந்த அம்மா அழகாக இருக்காங்க, சூப்பராக இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோன்னே என்ன சொல்கிறோம்? உடலை தான் சொல்கிறோம். அப்போ சந்திரன் தானே இயங்கிட்டே இருக்குது. சந்திரன் தானே மனசு காலையில் இருந்த மாதிரி இப்போ ஏதாவது மனசு இருக்கா? இல்லை, ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தங்கப்பாண்டை பேசும்போது ஜாலியாக இருந்து சந்தோஷமாக இருந்து, இந்த அம்மா போர் அடிக்குதுப்பா சொல்கிறீங்களா இல்லையா? மனசுக்குள்ளே நினைக்கிறது மைண்ட் வைஸில் கேட்டுருச்சு, மனசில் நினைக்கிறாங்க. ஐயா, அப்போ இனிமேல் நம்ம பேச்ச நிறுத்திக்கலான்னு நினைக்கிறேன். இல்லைன்னு யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்களே, சிரிக்கிறாங்க ஆனால் சொல்ல மாட்டேங்கிறாங்க.
சொல்ல மாட்டாங்க, வெளியில் சொல்கிறதில்ல, ரகசியத்தை வெளியே சொல்கிறதில்ல. ஓ மௌன சாமம், சரி விடுங்கப்பா, பேச்ச முடிச்சுக்கலாம். சரியா? நானே இவ்வளோ ஜாலியாக பேசுனது இன்னைக்கு தான் பேசுகிறேன். நான் சும்மா இல்லைன்னா சப்ஜெக்ட் மட்டும் கொடுத்தா சப்ஜெக்ட் மட்டும் பேசிட்டு போயிடுவேன். என்னென்னா சந்திரன் வரீங்களா, அதான் கேட்குறேன். எனக்கு கருணநாதன் சந்திரன், அதனால தான் இன்றைக்கி சந்திரன் வந்து சூப்பராக வேலை செய்கிறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி குருவுடைய நட்சத்திரம் இல்லையா, விஷாகம். அதனால் இன்றைக்கி பணத்தை பற்றியே எல்லோரும் காலையிலேருந்து பேசியிருக்காங்க. ராசிக்கு 2ஆம் பாவமா லக்கணத்துக்கு 2ஆம் பாவமா? எல்லாம் லக்கணத்துக்கு 2ஆம் பாவம்னு சொல்லியாச்சு. ஆனால் இயங்கக்கூடியது சந்திரன். யார் பணம் வாங்குறா, உயிரா உடம்பா? உடம்பு எதை அனுபவிக்குது, உயிரா உடம்பா? உடம்பு தானே அனுபவிக்குது. உடம்புக்கு தானே பட்டு புடவை. ஒரு 10,000 கொண்டு போய் ஒரு பட்டு புடவை எடுத்து போட்டால் சூப்பராக இருக்குப்பா, கண்ணாடியில் பார்த்தா. ஒரு நகையை வாங்கி போட்டால் சூப்பராக இருக்குது. அப்போ உடம்புக்கு தான் பணம் தேவை, உயிருக்கு ஏதாவது தேவையா? அப்போ ராசிக்கு 2ஆம் பாவம் தான் பணம். ராசிக்கு 2ஆம் பாவம் தான் பணம். நான் ஆராய்ச்சி பண்ணேன், என்னுடைய அறிவுக்கு எட்டுன வரைக்கும் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் சொல்கிறாங்க. என்னங்கம்மா, ஒன்றாவே போச்சா? அப்போ பிரச்சனையே இல்லைங்கம்மா, நீங்கள் கன்ஃபியூஸே பட வேண்டியதில்லை. ஒரே சாமியை கும்பிட்டு ஓவர் நைட்டில் கோடீஸ்வரர் ஆயிடலாம், விடுங்க. அப்போ ராசிக்கு 2ஆம் பாவம். சரி, 2ஆம் பாவ அதிபதி எடுப்பீங்களா? 2ஆம் பாவ அதிபதியை 2ஆம் பாவத்தை இயக்குனா பணம் வரும்னு சொல்லியாச்சு. 2ஆம் பாவத்தை இயக்குனா பணம் வரும். இப்போ 2ஆம் பாவ அதிபதி யார்? சரி, மேச ராசி எடுத்துக்குமா, முதல் ராசி. சரி, மேச ராசிக்கு 2ஆம் அதிபதி யார்? சுக்கரன். அப்போ மேச ராசிக்காரங்க சுக்கரனை இயக்குனா பணம் வருமா? தண்ணி கொஞ்சம் குடிச்சுக்கிறேன். எப்படி தான் இயக்கிறது? ஐயா, நான் கேட்டது லாஜிக் இல்லை, தப்புன்னா சொல்லுங்கள், நான் ஒத்துக்கிறேன். லக்கணத்துக்கு பணம் வேணுமா, உடம்புக்கு பணம் வேணுமா? உடம்புக்கு தானே பணம் வேணும், நீங்கள் தானே அனுபவிக்கிறீங்க. அப்போ சந்தனுக்கு தானே எடுக்கணும், நீங்கள் லக்கணத்துக்கு போய் எடுக்கிறீங்க. பாரம்பரியத்தை மாற்றி சொல்லிங்கய்யா. பாரம்பரியத்தில் நம்ம முன்னோரில் சொன்னதை நம்ம மறைச்சிட்டோம், நிறையா மறைச்சிட்டே வந்துட்டோம். ஆமாம் இல்லைங்களா? அன்னைக்கு லக்கணம் யாருக்குமே தெரியாது. உங்கள் ராசி என்னங்க? என் ராசி மிருகசீரிஷ நட்சத்திரம், நான் மிதுன ராசி. நான் ஆயில நட்சத்திரம், கடக ராசி. அதான் சொன்னாங்க. லக்கணத்தை யாராவது கேட்டாங்களா? எதுக்காவது லக்கணம் கேட்டாங்களா? கோயில் மக்கள் கேட்குறது இல்லைங்க, நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணுமில்ல, தெரிஞ்சு வச்சுக்கிறோமில்ல. எப்பா இப்போ ஜோசியம் பார்க்க வரவங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு தான் வராங்க. என் கிரகம் அங்கே இருக்குது, சனி வந்து அங்கே பார்க்குறாரு, குரு பார்க்குறாரு. அப்படியா? ஜாதகத்தை பார்க்குறேன். ஆமாண்டா சாமி, ஏன்னா நம்மளுக்கே மறந்து போச்சு, சனி குரு பார்க்குறாரா, குரு சனியை பார்க்குறாருன்னு. எல்லாம் தெளிவாக வராங்க. அப்போ நாம் எப்படி இருக்கணுங்க? தெளிவாக இருக்கணும். அப்போ ராசிக்கு 2ஆம் இடத்தை இயக்குனா பணம் வரும். ராசிக்கு 2ஆம் இடத்தை. சரி, அப்போ சுக்கரன் மேச ராசிக்காரங்க சுக்கரனை இயக்குனா பணம் வருமா? அவர் ஒரு நட்சத்திரத்தில் நிற்பார்ல, அந்த நட்சத்திரம், அதாவது 2ஆம் அதிபதி சுக்கரன் தான், இல்லைன்னு சொல்ல. அவர் போய் கேதுவோட நட்சத்திரத்தில் நின்றார். அஸ்வினி மகா மூலம். நம்ம யாரை கும்பிடணும்? சுக்கரனை கும்பிடணுமா, கேதை கும்பிடணுமா? சீக்கிரமாக சொல்லுங்கப்பா, நாங்கள் வீட்டுக்கு போகிறோம், டைம் ஆகி போச்சு. சீக்கிரமாக ஏதாவது காயினை கொடுத்தீங்கன்னா வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடலான்னு பார்க்குறோம். அதையும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, பேச்சையும் முடிக்க மாட்டேங்கிறீங்க. அப்படி தான் நினைக்கிறீங்க. விநாயகர், அதாவது யார் யாரோடைய வீட்டில் இருக்கா, எல்லாம் இருக்கிற இடத்துல இருந்தால் மரியாதைன்னு ஐயா சொன்னார். எல்லாம் இருக்கிற இடத்துல இருந்தால் சரியாக தான் இருக்கும். அப்போ யார் எந்த வீட்டில் இருக்கா, எந்த நட்சத்திரம் மெயின். நட்சத்திரம் தானே மெயின், சந்திரன் தானே மெயின். சந்திரன் வழியாக தானே திசை இயங்குது. திசை புத்தி அந்தரம். 20 வருஷம் சுக்கர திசைனா சுக்கரன் கொட்டிக்கிட்டே இருக்குமா? அதில் 9 புத்தியாகவும் அந்த 9ல் அந்தரமாகவும் அந்தந்த காலகட்டம் வரும்போது சனி வரும்போது தடையை கொடுத்து, சுக்கிரன் வரும்போது பணத்தை கொடுத்து, சூரியன் வரும்போது பதவியை கொடுத்து, சந்திரன் வரும்போது மன உளைச்சலை கொடுத்து, கேது வரும்போது எல்லாத்தையும் இழந்து கொடுக்குறாரா இல்லையா? ஒரு தசை ஒரு புத்தியில் 2.5 வருஷம் புத்தி, நான் 2.5 வருஷம் சூப்பராக இருக்கேன் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. அந்த 9 நட்சத்திரத்தின் வழியாகத்தான் செயல்படுவார். அப்போ நம்ம ராசிக்கு 2ஆம் இடத்து அதிபதி முதல்ல எங்கே இருக்கார், என்ன நட்சத்திரத்தில் இருக்கிறார் அப்படின்னு முதல்ல பார்த்துக்கணும். பார்த்துட்டு அந்த சாமியை பிடிச்சா நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம், பணம் வரும். அதுக்காக சாமியெல்லாம் பிடிக்காதீங்க, பாவம் சாமி. சாமி பாவம். எல்லோரும் விநாயகர் வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துட்டிங்கன்னா அப்புறம் விநாயகர் என்ன பண்ணுவார்? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். கேதுனா யாருங்க? நான் சொல்கிற பரிகாரம் எளிமையான பரிகாரம். சாமிக்கு போய் கோயிலுக்கெல்லாம் போய் விளக்கே போட வேண்டாம். கேதுனா யாருங்க?
சாதுக்கள், இன்றைக்கி வாழ்கிறதுக்கு வழி இல்லாத இருக்கிறவங்களும் கேது தாங்க. வாழ்கிறதுக்கு வழி இல்லாத இருக்கிறவங்களும் கேது தான். நம்மளும் கேது தான். உண்மை கேது தாங்க ஜோதிடம். அப்போ நம்ம வாழ்கிறதுக்கு வழி இல்லைன்னு தானே ஜோசியத்துக்குள்ளே வந்திருக்கோம். யாராவது ஜோதிடம் படிக்க வந்தவங்க நான் பணம் பொருளாதாரத்தோடு சௌகரியமாக இருக்கேன், நான் சந்தோஷமாக இருக்கேன், எனக்கு பொண்டாட்டி இருக்குது, பிள்ளை இருக்குது, எனக்கு வீடு இருக்குது, சொத்து இருக்குது, நான் ஜோசியம் படிக்க வந்தேன்னு யாராவது சொன்னால் ஏற்றுக்க முடியுமா? யாராவது சொல்கிறேன் இருக்காங்களா? இருக்காங்கன்னா சொல்லுங்கள். ஐயா ஆமாம் அவங்கய்யா. ஐயா உங்களுக்கெல்லாம் அனுபவம் இருக்குது, சொல்லுங்க ஐயா. எனக்கெல்லாம் போதுமானது இருக்குமா? இருக்குது. ஆனால் ஏதோ ஒன்று தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கீங்க. ஏன்னா வாழ்க்கையில் இப்படியெல்லாம் மக்கள் நிறைய பேர் நிறைய கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. இதுக்கு என்ன தீர்வு கிடைக்குன்னு நீங்கள் வந்திருக்கீங்க, அப்படி தானேங்க ஐயா? சரி. அப்போ ஒரு ஜோதிடத்துக்குள்ளே ஒருத்தர் வந்தாலே முதல்ல நம்ம கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு துக்கப்பட்டு அவமானப்பட்டு, ஏன்னா கேதுன்னா எல்லாம் பட்டு, ஆமாம் எல்லாம் காஸ்ட்லி தான், எல்லா பட்டும் அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜோசியத்தையாவது படிப்போம்ப்பா. என்னதான் இந்த ஜோசியாரும் போனால் சொன்னோம் செவ்வாய் திசை நல்லா இருக்குனாங்க, குரு திசை நல்லா இருக்குனாங்க, குரு திசையும் போச்சு, செவ்வாய் திசையும் போச்சு, ராகு திசையும் வந்துருச்சு, இன்னும் எனக்கு விடிவு காலம் வரலையே, இனிமேல் யாரையும் பார்க்க வேண்டாம், நம்ம படிச்சுக்கலாம் அப்படின்னு தான் எல்லாரும் படிக்கிறோம். கண்டிப்பாக உண்மை. அதாவது இந்த கலியுகத்தில் வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் வருவாருன்னு அன்றைக்கி புலிப்பாணியார் வந்து தன்னுடைய நூலில் எழுதி வச்சுருக்கார். உண்மை. வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் வருவாங்க. 2026 வரைக்கும் கண்டிப்பாக வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் வந்தே தீருவாங்க. வந்ததுக்கப்புறம் அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. ஐயா இல்லைங்கய்யா, உண்மை சொல்கிறேங்க. இன்னும் 2 வருஷத்தில் வீட்டில் ஒரு ஆள் ஜோசியம் பார்ப்பாங்க. ஆனால் அவங்க பொழப்ப பார்ப்பாங்க. ஏன்? ஏன்னா அப்படின்னு இல்லைங்கய்யா, நம்ம கற்றுக்குவோம். நமக்கு நான் மட்டும் 1000 விதிவிலக்கு தேடி வச்சுக்குவோம். நாட நமக்கு தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தேடி வச்சுக்குவோம். அப்போ என்ன பண்ணுவோன்னா, ஒருவேளை நம்ம படித்தது தப்பாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி போட்டு கம்முன்னு வந்து நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன், 50,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன். இதெல்லாம் சொன்னாங்க ஜோசியம் படிச்சுக்கலான்னு கடைசியில் 5 ரூபாய்க்கு வழி இல்லாமல் இருக்கேன். அதனால் நான் வந்து மறுபடியும் என் பொழப்பையே பார்க்க போகிறேன். ஏன்னா புரிதல் வந்துடும். விளையாட்டுக்காகல புரிதல் வந்துடும். யாரும் யாருக்கிட்டையும் போய் என்ன பண்ண மாட்டாங்க, ஏமாற மாட்டாங்க. அப்போ ஜோதிடம் உண்மை, அது கிரகங்கள் உண்மை, அதனுடைய ஆளுமைப்படி தான் நம்ம நடத்துவோம். கண்டிப்பாக அவங்க அதுபடி தான் நடத்துவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஏற்றுக்கிட்டு போகக்கூடிய மனப்பக்குவம் வந்துடும். ஆமாம் இல்லைங்களா? இப்போ சாதாரண ஒருத்தர் வந்து ரொம்ப கஷ்டம் வந்துருச்சுன்னா உடனே ஜோசியர் யூடியூப்பில் அடிக்கிறாங்க. யாரெல்லாம் நல்லா பார்க்குறாங்க. இன்றைக்கி வேறு யூடியூப் வந்துச்சா, இந்த கோமதிமா நல்லா பார்க்குறாங்களா இல்லை வேறு யாராவது நல்லா பார்க்குறாங்களான்னு பார்த்து இங்கே ஒரு 1000 ரூபாய் பணத்தை கட்டுறது, இங்கே ஒரு 1000 ரூபாய் பணத்தை கட்டுறது, இங்கே ஒரு வாரமாக வெயிட் பண்ணி இவங்க என்ன சொல்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுக்கிறாங்க. கேட்டு போட்டு கடைசியில் என்ன பண்ணுவாங்க, நானே படிக்கிறேன். ஏம்மா நீங்கள் எதாவது கிளாஸ் போடுறீங்களா? போடுறேன்ப்பா, கிளாஸ் போடுறேன், வாங்க படிங்க. படிச்சுக்குவாங்க. படிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, கம்முன்னு புரிஞ்சுக்குவாங்க. புரிஞ்சுட்டு எதையும் நம்ம மாற்ற முடியாது, அதன் வழியில் நம்ம போயிடலான்னு போயிடுவோம். அதானே ஜோதிடம். விதியை மதியால் வெல்லலாம். மதின்னு என்னங்க, சந்திரன் தானே திசை. இப்போது ஒரு கடலில் சுனாமி வந்துருச்சு, நான் போய் நீந்தியாக தான் போவேன் அப்படின்னா போக முடியுமா? நம்ம மாட்டுக்கு ஓரமாக ஓடி போயிடணும். ஓடி போயிட்டா நம்ம உயிராக தப்பிச்சுக்கோம், இல்லைன்னா அதோடு போக வேண்டியதான். சரிங்களா? அதனால் நம்மளுடைய ராசிக்கு 2ஆம் பாவம் அதிபதி எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அந்த உறவுகளுக்கு நீங்கள் என்ன செய்யணும், மதிப்பு கொடுக்கணும், உதவி செய்யணும், சாப்பாடு போடணும். சாப்பாடு. சந்திரன் என்னங்க, சாப்பாடு. சந்திரன் உணவு தண்ணி. இந்த 2ம் கொடுத்தாலே என்னவா இருக்குங்க, நம்ம கர்மா தீரும், புண்ணியமெல்லாம் கிடைக்காது. கர்மா தீர்ந்தால் என்னவாகும், பேலன்ஸ் வந்து போய் வட்டி கட்டி முடிச்சாச்சு, அப்போ அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி இஎம்ஐ வேண்டாம் முடிஞ்சது போ அப்படின்னு என்ஓசி கொடுத்துருவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்மளுடைய கர்மாவும் என்ஓசி கொடுத்துரும். அந்த என்ஓசி கொடுக்குற வரைக்கும் நாம் என்ன பண்ணணும், பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஜோசியர் சொல்லிட்டாங்க, நான் வந்து 2 மாதம் போய் விடாமல் டெய்லி சோறு போட்டேன், கர்மா போகுமா? போகவே போகாது. ஏன்னா ஜோசியர் சொன்னாங்கன்னு போடக்கூடாது. அப்போ ஆதரவற்ற முதியோர்களுக்கு, ஆதரவற்றவங்களுக்கு நம்ம உணவும் தண்ணியும் கொடுத்தாலே நமக்கு 2ஆம் பாவம் வேலை செய்யும். வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் பாவ அதிபதி எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ
அந்த காரகம் சம்மந்தப்பட்ட முடியாதவங்களுக்கு உதவி செய்யுங்க. சாப்பாடு சாப்பிட்டு போட்டு வாங்கி கீழே போட்டு போகிறவங்களுக்கு தயவு செஞ்சு அன்னதானம் கொடுக்காதீங்க. கோவிலில் அன்னதானம் பண்ணாதீங்க. முதியோர் இல்லத்துலேயும் ஆதரவற்ற குழந்தைகளுடைய காப்பகத்துலேயும் போய் ஒரு வேளை சாப்பாடு போடுங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். அவ்வளோதான், நல்லது நடக்கும். ஏன்னா நம்மளுடைய மனம் தயாராகிக்கும். ஒரு இடத்துக்கு போனோன்னா அவங்களெல்லாம் பார்ப்போம்ல, அட நம்ம பரவாயில்ல சாமி, எப்பா நம்மளுக்கு 3 நேரம் சாப்பாடு துணிமணி ஆண்டவன் கொடுத்துருக்கான்ப்பா, இதுவே நமக்கு போதும், இதுக்கு மேலெல்லாம் நம்ம ஆசைப்பட வேண்டான்னு என்னவாயிரும், அந்த ஆசைகள் குறைய ஆரம்பிக்கும். சரிங்களா? அப்போ அந்த 2ஆம் பாவ அதிபதியோடைய நட்சத்திரத்தில் நிற்கக்கூடிய கிரகத்தினுடைய வழிபாடு பண்ணலாம். ஏன்னா கிரகங்கள் தானே நம்மளை ஆளுது. நம்ம ஏதாவது கிரகங்களை வந்து கட்டி இழுத்து வச்சு இன்றைக்கி குருவோடைய நட்சத்திரம் இன்றைக்கி பூரா இதாக இருக்கணும், நாளைக்கு இதே தான் இருக்கணும்னு சொல்ல முடியுமா? நாளைக்கு வந்து அனுச நட்சத்திரம் வரவே கூடாதுப்பா. நம்மலாம் ஜோசியர், நம்ம வந்து கிரகங்களை கட்டுப்படுத்துகிறோம். ராவணன் என்ன பண்ணாருங்க? கிரகங்களை கட்டுப்படுத்தினார். முடிஞ்சுதா? அந்த அந்த காலகட்டங்களில் நம்மளுடைய கதைகளில் எல்லாமே நிறைய விஷயங்களை சொன்னாங்க. நம்ம சாரை விட்டுட்டு சக்கையை மட்டும் பிடிச்சிக்கிட்டோம். ராமர் வந்து உடனே சொல்லுவாங்க, முருகர் 2 பொண்டாட்டி கட்டினார், நானும் 2 பொண்டாட்டி கட்டுவேன். ஏன்னா அவர் பண்ணது 2 பொண்டாட்டி கட்டினார் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்களா வளைஞ்சு. அவர் எதுக்காக அந்த அதாவது சக்திகளை சேர்த்துக்கிட்டாங்க. சிவம் இல்லையேல் சக்தி இல்லையேல் சிவம் இல்லை. சிவம் அசையாதது, சக்தி தான் அசையக்கூடியது. அதுதான் லக்னம். சிவம் அசையக்கூடியது சந்திரன், இயங்கக்கூடியது சந்திரன். அப்போ இயங்கக்கூடிய அந்த நட்சத்திரத்தை பிடிச்சா அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான ஓரைகள், ஹோரையை பிடிச்சா ஜெயிச்சிடலாம். எந்த ஒரு காரியமும் நம்மளுடைய ஹோராநாதன் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பார். நமக்கெல்லாம் யார் ஹோராநாதன்? இப்போ உங்களுக்கு யாருங்கம்மா ஹோரை அப்படின்னு என்னங்க சொல்லுங்க? தெரில. உங்களுக்கு தெரியல? நட்சத்திரம் ஓகேங்க ஐயா. உங்களுக்கு யாருக்கெல்லாம் ஹோரைநாதன் யாருன்னு தெரியும்? தெரியாதா? தெரியாதா? நீங்கள் என்ன, சரி அம்மா நீங்கள் என்ன டைமில் பிறந்தீங்க? என்ன கிழமை என்ன டைமில் பிறந்தீங்க? சரி, புதன்கிழமை நைட் 11:30 மணிக்கு என்ன ஓரைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 8 to 9 புதன் ஓரை, 9 to 10 சந்திரன் ஓரை, 10 to 11 சனி பகவானுடைய ஓரை, 11 to 12 குரு பகவானுடைய ஓரை. ஆமாம் தானே? அப்படி தானே சொல்கிறாங்க. ஆமாம் தானே? என்னையா எல்லோரும் பயந்துக்கிட்டீங்க? ஹோரை வந்து கால்குலேஷன், அது படிச்சிட்டிங்கன்னா அதை தெரிஞ்சுக்கலாம். அவங்களுக்கு குரு அவங்களுடைய ஜாதகத்தில் நீசமாக இருந்தாலும் சரி, குரு அவங்களுடைய கர்மாவில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, ஆனால் அவங்களுக்கு குரு காப்பாற்றிட்டே இருப்பாங்க. ஒரு வழிகாட்டுதல் இருந்துக்கிட்டே இருப்பாங்க, ஒரு சப்போர்ட் இருந்துகிட்டே இருக்கா இல்லைங்களாங்கம்மா? ஏதோ ஒரு விதத்தில் கரெக்டாக அதாவது எட்ஜுக்கு போகும்போது யாரோ ஒருத்தர் கை தூக்கி விட்றாங்களா இல்லையா, அதுதான் குரு. அப்போ நம்மளுடைய ஹோராநாதன் என்னன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தானே நம்ம ஜெயிக்க முடியும். நம்ம சும்மா நம்ம வந்து 6 to 7 செவ்வாய் ஓரையில் போய் கடன் அடைக்கிறேன் அப்படின்னா அடைக்குமா? அடைக்க முடியுமா? முடியவே முடியாது. நம்மளுடைய ஹோராநாதன் யாரோ அவருடைய அந்த ஹோரையில் நமக்கான காரியத்தை எது செஞ்சாலும் ஜெயிக்கலாம். இப்போ சனி ஓரையில் பிறந்திருக்காங்க, காலையில் 6 to 7 சனி பகவானுடைய ஓரையில் பிறந்திருக்காங்க. அவங்க சனி பகவானுடைய ஓரையில் வழிபாடு பண்ணாதான் அவங்களுக்கு ஜெயிப்பாங்க. அவங்க அதை விட்டு போட்டு நான் போய் குரு இல்லை நான் போய் செவ்வாய் ஓரையில் கடன் அடைக்க போகிறேன் அப்படின்னா கடன் அடையுமா? சனிக்கு செவ்வாய் என்னங்க பகை, எச்சாதான் கடன் ஆகும். இது தெரியாமல் நம்ம என்ன பண்ணுறோம், பொதுவாக செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் கடன் கொடுத்தா கடன் அடைச்சிடலாங்கிறோம். நம்ம ஓராநாதனுக்கு அந்த ஓரை பகையாக இருந்துட்டா என்ன நடக்காதுங்க, அங்கே அந்த காரியம் நடக்காது. இது நீங்கள் செக் பண்ணி பாருங்கண்ணா, எல்லாமே அனுபவம் தான். ஐயா என்ன மறைஞ்சிருந்தாலும் நான் தான் சொல்லிட்டேன் இல்லைங்களா, அவர் நீசமாகவே போயிட்டார். 6-8 12 மறைஞ்சிட்டாரு. அட திதிசூனியமாயிட்டார், முடக்காயிட்டார், கர்ம நட்சத்திரத்துக்கு எதுவாக இருந்தாலும் அவர் உங்களை காப்பாற்றிட்டே இருப்பார். அவர் தான் காப்பாற்றுறதுக்கான நம்மளுடைய ஜாதகத்தை நம்மளை காப்பாற்றுறதுக்கு வந்திருக்கார். எல்லோரும் கர்ணநாதன்கிறோம். ஆமாம் தானுங்க, கர்ணநாதன் தானே காப்பாற்றுறாரு. ஆனால் ஹோராநாதன் தான் காப்பாற்றுவார். எடுத்து உங்களுடைய ஹோரநாதன் 6 உங்களுக்கு எப்பெல்லாம் நல்லது நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த நாட்கள் தான் உங்களுக்கு அந்த காரியத்தை சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். மற்ற நாட்களில் செஞ்சது சக்ஸஸ் இல்லாமல் தான் இருக்கும். இப்போ பொதுவாக நான் குருவாரையை பயன்படுத்துகிறேன்,
சுக்கிர ஓரை பயன்படுத்துகிறேன், சூரியனோட ஓரை பயன்படுத்துகிறேன்னு இல்லாமல் அவங்கவுங்களுடைய ஜாதகத்தில் பிறந்த நேரத்தில் எந்த கிரகம் ஓராநாதனாக வருகிறதோ அந்த கிரகத்தை நாம் கெட்டியாக பிடிச்சாலே போதுங்க. வாழ்க்கையில் பணம் இல்லை, எல்லாத்துலேயுமே சிறப்படைஞ்சிடலாம். பணம் மட்டும்தான் வேணுமா? பணம் மட்டும்தான் வேணுமா? எல்லாமே வேணும். முதல்ல நம்ம நல்லா இருக்கணும், அப்புறம் தான் பணம் சம்பாதிக்க முடியும். அப்போ நம்ம நல்லா இருக்கணும்னா என்ன பண்ணோம்? இது பிளான் எல்லாம் கிடையாது. இந்த ஹோரை பற்றி சொல்லணுன்னு பிரபஞ்சம் கொடுத்த தகவல் உங்களுக்கு. சரிங்களா? பயன்படுத்தி பார்த்துடலாமா? நீங்கள் பிடிச்சி பார்த்துட்டு அடுத்த கருத்து இருக்குது. வாங்க எல்லோரும் வாங்க. எது நடக்கலைன்னா என்னை கேள்வி கேளுங்க. நடந்தா என்ன பண்ணுறீங்க? நடந்தால் கேட்க மாட்டிங்களா? சொல்லுவீங்களா? கண்டிப்பாக சொல்லணும். சரி சரியா? சனி பகவானுடைய ஓரையை நீங்கள் பயன்படுத்தணும். இப்போ உங்களுக்கு ஒரு கஷ்டம், ஒரு ரொம்ப தீர்க்க முடியாமல் கஷ்டம், ஒன்றுமே பண்ண வேண்டாம். சனி ஓரை வர அன்னைக்கு உட்காந்து ஒரு விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு, யாராவது உடல் ஊனமானவங்க, சனி யாருங்க, போய் சாப்பாடும் தண்ணி வாங்கி கொடுத்துருவாங்க. அந்த பிரச்சனை எங்கே போகுதுன்னே தெரியாது. அவ்வளோதான். வெரி சிம்பிள். காக்காய்க்கு பிஸ்கட் வைங்க, போய் வைக்க பூந்தி வைங்க. எதுவாக இருந்தாலும் பையன் சந்திர ஓரைன்னாரு. அதனால தான் சந்திரன் என்ன நிறையா தகவலை சொல்ல வச்சுருக்காரு. உண்மையாலுமே நான் ஐயா மத்தியானம் கேட்கும்போது எனக்கு பேசுகிற ஐடியாவே இல்லைன்னு தான் சொன்னேன். உண்மை. ஐயாட்ட கேட்டிங்கன்னா கூட சொல்லுவார். ஏன்னா எனக்கு கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருக்குது, என்னால் பேச முடியாது, தொண்டை ஒரு மாதிரியாக இருக்குது, எந்த பிளானும் இல்லை, எதையுமே நான் ப்ரிப்பேர் பண்ணல, நான் என்னத்தை போய் பேசுகிறது அப்படின்னு வரும்போது அர்த்தநாரீஸ்வரரைய என்ன கும்பிட்டு வந்தேன். நான் போகிறேன், நான் பேசலை, நீங்கள் பேசுங்கன்ட்டு வந்தேன். அவர் உங்களுக்கு தேவையான விஷயங்களை சொல்ல வச்சிட்டாரா இல்லையா? போதுமா? முடிச்சுக்கலான்னு பார்த்தேன். ஏன்னா இன்னும் எல்லாத்துக்கும் வெள்ளிக்காயெல்லாம் கொடுக்கணும், வாங்கிட்டு இல்லைங்க ஐயா. ஜோதிடத்துக்குள்ளே வந்துட்டேன்னு வச்சுக்கங்களேன், அது நான் ரிஃப்ரெஷ் என்ன நானே பண்ணிக்கும். ஜோதிடம் என்னை ரிஃப்ரெஷ் பண்ணிக்கும். காலையிலேருந்து டயர்டாக இருக்கும், கிளாஸ் எடுக்க வரும்போது இன்றைக்கி கிளாஸ் எடுக்கணுமா அப்படின்னு தான் நினைப்பேன். போர்டை தொட்டோன்னே 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் கூட கிளாஸ் போகும். அதனால் அது அப்படியே பழகி போச்சுங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இருந்தாலும் நமக்கு இன்றைக்கி எல்லோரும் ரொம்ப நீண்ட தூரத்துலேருந்து வந்திருக்கீங்க, சென்னையிலேருந்து வெளியூர்லேருந்தெல்லாம் வந்திருக்கீங்க. கொஞ்சம் நேரமே போங்க. ஏன்னா வீட்டுக்கு போய் நீங்கள் என்னை திட்டக்கூடாது. இந்த அம்மா பேசி எங்கள் நேரத்தை வீண் பண்ணிட்டாங்க, அதனால் நாங்கள் எங்களுக்கு லேட் ஆகி போச்சுன்னு நினச்சிங்கனாலே அந்த கர்மம் எனக்கு வருமா வராதா? தயவு செஞ்சு யாரும் நினைக்காதீங்க. சரிங்களா? அப்போ ஹோரையை பயன்படுத்தினா நிச்சயமாக நம்ம ஜெயிக்கலாம். அதே மாதிரி நம்மளுடைய நான் சொல்ல வந்த பாயிண்ட் அதை மறந்துட்டேன். என்ன பாயிண்ட்டு? நம்மளுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதி என்ன நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அந்த நட்சத்திரத்தோடைய ஹோரை. அதில் பணம் வேணும்னா கேட்டுக்கோங்க, வீடு வேணுனாலும் கேட்டுக்கோங்க, தொழில் வேணுனாலும் கேட்டுக்கோங்க. ஐயா நட்சத்திரம் இப்போ மிருகசீரிச நட்சத்திரம்னா செவ்வாய் ஹோரை. ராகு சரி, ராகு எது நட்சத்திரத்தில்? இப்போ ராகு யாருங்க? ராகு யாரை போல் பலன் கொடுப்பார்? அவ்வளோதான். சனி ஓரை. கேது அவ்வளோதான். ராகு காலம் யமகண்டம். இந்த 2ஆம் அதிபதி நிற்கக்கூடிய நட்சத்திரம் ராகுவுடைய நட்சத்திரமாக இருந்தால் நீங்கள் ராகு காலத்தில் எந்தையாக இருந்தாலும் பயன்படுத்தி பாருங்கள், மிக பிரமாண்டமான வெற்றி. அதே மாதிரி கேதுவாக இருந்தால் யமகண்டத்தை பயன்படுத்தி பாருங்கள். இதெல்லாம் நான் நிறைய பயன்படுத்தி என்னுடைய மக்களுக்கெல்லாம் பயன்படுத்த கொடுத்த ஒரு சில விஷயங்கள், அவ்வளோதான். வேறு ஒன்றும் நான் ஒன்றும் பெரிய அறிவாளி புத்திசாலியெல்லாம் கிடையாது. ஏதோ இறைவன் கொடுத்த ஒரு சின்ன தகவல்களை நான் படித்ததை உங்களுக்கு பகிர்றேன், அவ்வளோதான். சரிங்களா? ஓகேங்களா? சரி, இன்றைய நாள் எல்லாருக்கும் மிக சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கோம். ஏன்னா எல்லோரும் எவ்வளவோ வேலைகளை விட்டுட்டு நம்மளுடைய சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் 17வது கருத்தரங்கத்துக்கு சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். சரிங்களா? வாழ்க வளமுடன். எல்லோரும் எல்லா வளமும் பெற்று நலமோடு வளமோடு வாழ வேண்டும். வாழ்க வளமுடன்.